என் அன்புக்குரியவர்களே, நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகின்றேன். கர்த்தர் தம்முடைய ஜனத்தை உயர்த்துகிற நாட்கள் இது. நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளாய் இருப்பீர்கள் என்றால் உங்களை ஆண்டவர் நிச்சயமாகவே உயர்த்துவார். பெண் ஒருத்தியை தேவன் உயர்த்தின ஒரு வசனத்தை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். வாழ்க்கையில் சிறுமைப்பட்டவள், ஒடுக்கப்பட்டவள், நொறுக்கப்பட்டவள், உடைக்கப்பட்டவள், ஆனால் ஆண்டவர் அவளை உயர்த்துகிறார். ரூத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 11வது வசனம். உன் வீட்டிலே வருகிற மனைவியை கர்த்தர் இஸ்ரவேல் வீட்டை கட்டுவித்த 2 பேராகிய ராகேலைப் போலவும் லேயாளைப் போலவும் வாழ்ந்திருக்கச் செய்வாராக. நீ எப்ராத்தாவிலே பாக்கியவானாயிருந்து பெத்லகேமிலே புகழ் பெற்றிருக்க கடவாய். இந்த வார்த்தை மொர்தெக்காய்க்கு கொடுக்கப்பட்ட ஒரு வார்த்தை. இந்த வார்த்தையிலே 2 பேரை தேவன் எப்படி உயர்த்தினார் என்று நாம் வாசிக்கிறோம். மொர்தெக்காய் வயது முதிர்ந்தவர், பல ஆண்டுகள் திருமணமாகாது காத்திருந்தவர். ஏன்? அவர் யாராவது ஒரு பெண்ணை திருமணம் செய்திருக்கலாம். அப்படியெல்லாம் செய்யாதபடி தேவனுடைய நடத்துதலுக்காக காத்திருந்த மனிதன் தான் மொர்தெக்காய். இங்கே ரூத்தையும் பார்க்கிறோம். வாழ்க்கையில உடைக்கப்பட்டவள், ஒரு இளம் விதவை. ஆனால் யாரோ ஒருவரை தன் சகோதரி போல தேடிக்கொண்டு போய்விடாதபடி கர்த்தருடைய நடத்துதலுக்காய் காத்திருந்தார். என் அன்பு வாலிப பிள்ளைகளை, உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், ஆண்டவருடைய நடத்துதலுக்காய் காத்திருங்கள். கர்த்தர் உங்களை வழிநடத்த வேண்டும். உங்கள் எதிர்காலத்திற்கென்று கர்த்தர் தெய்வீக திட்டங்களை வைத்திருக்கிறார். அந்த திட்டங்களுக்கு நேராய் உங்களை ஆண்டவர் நடத்தி செல்ல வேண்டும். இங்கே கர்த்தர் போவாசையும் ஆசீர்வதிக்கிறார், ரூத்தையும் ஆசீர்வதிக்கிறார். போவாசுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை, நீ இஸ்ரவேலிலே பாக்கியவானாய் இருப்பாய், எப்ராத்தாவிலே பேர் பெற்றிருப்பாய், புகழ் பெற்றிருப்பாய் என்று. போவாஸ் பல வருடங்கள் திருமணமாகாதிருந்தார், காத்திருந்தார். ஏன்? கர்த்தருக்காக காத்திருந்தார். இந்த ரூத்தும் உடைக்கப்பட்டவள், வாழ்க்கையில் நொறுக்கப்பட்டவள், காத்திருந்தாள், கர்த்தருக்காக காத்திருந்தாள். இந்த 2 பேரையும் உயர்த்தினார். ரூத்துக்கு சொல்லப்பட்ட வார்த்தை, ரூத், நீ ஒரு புறவினத்து பெண், ஆனால் இஸ்ரவேலை கட்டுவித்த லேயாளைப் போலும் ராகேலைப் போலும் தேவன் உன்னை ஆசீர்வதிப்பார் என்று இங்கு வாழ்த்துதல் சொல்கிறார்கள். என்ன ஒரு உயர்வு! புறவினத்து பெண்ணுக்கு இஸ்ரவேலின் ஆசீர்வாதங்கள் கிடைக்கிறது. உங்களுக்கும் நீங்கள் நினைத்திராத உயர்வுகளை தேவன் தர போதுமானவர். நம்பிக்கையோடு அந்த ஆண்டவரை பின்பற்றுங்கள், உயர்வுகள் வரும். அன்பின் ஆண்டவரே, பரலோகத்தின் தேவனே, போவாசுக்கும் ரூத்துக்கும் நீ தந்த ஆசீர்வாதங்களுக்காக நன்றி. போவாசை உயர்த்தினீர், ரூத்தையும் உயர்த்தினீர். தகுதியில்லாத புறவினத்து பெண்ணை இஸ்ரவேலின் ஆசீர்வாதங்களுக்கு பங்குள்ளவளாக மாற்றி நம்முடைய தயவுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தருக்காய் காத்திருந்த போவாசுக்கு நல்ல மனைவியை கொடுத்து உயர்த்தினதற்காக ஸ்தோத்திரம். இதை போல உமக்காய் காத்திருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் நன்மைகளை செய்து உயர்த்த வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் அப்பா. ராஜாதி ராஜா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களை தேவன் உயர்த்துவார். காத்திருங்கள், உயர்வை பெற்றுக்கொள்ளுங்கள். இந்த நினைவோடு இந்த நாளை துவங்குங்கள். இந்த நாள் ஒரு வெற்றியின் நாள். God bless you.